எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். செல்லூர் ராஜு ஒரு ட்வீட் போட்டதுல இருந்து ஒரு சர்ச்சை ஒன்று லைட்டாக கிளம்பிச்சு, அதுக்கப்புறம் நீக்கிட்டாரு, ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்குமா? ஒரு அரசியல் இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, கூட்டணிகள் எப்படி வேணாலும் அமையலாம், பொறுத்திருந்து பாருங்கலாம் அதிமுக சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது பிஜேபி அணியை விட்டு அதிமுக வெளியே ஏறிய பிறகு நாங்கள் ஒரு மெகா அணி அமைப்போம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மனசில் வச்சு கூட இருந்திருக்கலாம். அந்த அணி உடைந்தால் காங்கிரஸை கூட அவங்க போயிருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் செல்லூர் ராஜுவோ யாரோ ஒருத்தர் இப்படி ராகுல் காந்தி புகழ்ந்து ஒரு வீடியோவோ பதிவோ போட்டிருந்தா அதுக்கு பொலிட்டிக்கலாக இம்ப்ளிகேஷன் இருந்திருக்கும். நம்மளும் பல விதங்களில் யூகம் பண்ணலாம். இப்போ தேர்தலே நடந்து முடிஞ்சிடுச்சு, என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாது, பெட்டியில் தூங்கிட்டு இருக்கு எல்லா ஓட்டும். யார் எங்கே இருக்க போகிறா, யார் ஆட்சி அமைக்க போகிறா, ஆட்சி அவங்க தக்க வைப்பாங்களா, ராகுல் காந்தி தலைமையிலான அவர்களும் இருக்கிற காங்கிரஸ் கட்சியால் ஒரு அங்கமாக இருக்குமா, எதுவுமே தெரியாத போது இவர் வெளியிட்ட இந்த பதிவு அவ்வளவு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா நான் பார்க்கல. ஒரு யதார்த்தமான மனிதர் அவர். ஏதோ பாராட்டினானே, நல்லா இருக்குண்ணே, நல்லா பண்ணுறாருண்ணே, சரி போடியான்னு இருப்பார். இப்போ எடுத்துறியாருன்னே எடுத்துட்டார், அவ்வளோதான். நான் போட்டது தான், என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்லாம் செல்வராஜ் சொன்னதா நான் பார்க்கல. எடுங்கன்னு சொன்னார், எடுத்துட்டார், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. சில எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி, அவரை கோபம், அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ராகுலை பற்றி போட்டால் இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியோட மனநிலை கொஞ்சம் சந்தோஷம் தானே படணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிஜேபி விட்டு வெளியே வந்த எடப்பாடி எப்போ சந்தோஷப்படுவார், எந்த சூழல் அவரை சந்தோஷப்படுத்தும்? காங்கிரஸ் புகழ் தான் சந்தோஷம் தானே படணும். அவர் இதில் எங்கே எரிச்சல் படுத்துறது? ஸோ எதுவுமே லாஜிக் இல்லாமல் இருக்கும். இல்லாத விஷயத்த அதுக்கு மேலே விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு எப்படி சொல்றாங்க? ஒருவேளை இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா துண்டு போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு இப்படியே போட்டு வைக்கணும். நல்ல நல்ல துண்டு அதுக்கப்புறமும் கிடைக்கும், எப்போ வேணாலும் போடலாம். இது அபத்தமான துண்டு. அப்படி துண்டு போட்டு வைக்கிற அளவுக்கு என்ன சொல்றது, அவ்வளவு சீரியஸான மனிதர் அல்ல செல்லூர் ராஜ். அப்ப இது சும்மா யதார்த்தையா தான் நடந்திருக்கு. யதார்த்தமா போட்டா அது நல்லது இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். OPS மறுபடியும் அதிமுகக்குள்ள வராரா அப்படின்ற ஒரு இது எல்லாமே தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்கும். ராமநாதபுரத்துல அவர் என்ன ஆக போறார், தேனியில தினகரன் என்ன ஆவார், வெற்றி பெறுறாங்களா ரெண்டு பேருமே, இல்லை 2ஆம் இடம் பெறுகிறார்களா? 2ஆம் இடம் அவர்கள் பெற்றால் 3ஆம் இடம் யாரு, திமுகவா அதிமுகவா? புரியுதுங்களா? திமுக போயிட்டா பிரச்சனை இல்லை, அதிமுக 3ஆம் இடம் போயிட்டா அது அதிமுகவில் கழக குரல் எழும்புவதற்கான தொடக்க புள்ளியா இருக்கும். இப்படிப்பட்டவங்களே நீங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்க, 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி அவங்க 2ஆம் இடம் வந்தாங்க, எப்படி அவங்க 2 பேரும் ஜெயிச்சாங்க? கேள்வி வரும் இல்லை, இயல்பா வரும். எந்த அதிமுக தோட்டணும் அந்த கேள்வியை கேட்பான். இந்த கேள்விகளுக்கு எடப்பாடி பதில் சொல்கிற விதத்தில், அந்த கேள்விகளை அணுகுகிற விதத்தில் தான் அதிமுக எதிர்காலம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா கேள்வி வரும். அவங்க ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சாலோ, இப்போ 40க்கு 40 தோத்தா கூட அது ஒரு மாதிரி கடந்து போயிடுவான். ஆமா, எங்களுக்கு தான் ஆரம்பத்திலே தெரியுமே, மெகா கூட்டணினாங்க, ஒருத்தர் வரல, அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு போயிடுவான். ஒரு ஓட்டு சதவீதங்கிறது ஒரு 25% கீழே குறைஞ்சிச்சுன்னா அது அபாயகரமானது. மீட்டெடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. எங்களுக்கு முக்கியம் சட்டமன்ற தேர்தலாம் சும்மா வாயில சொல்றது இல்லை, இதை நீங்க தக்க வச்சாதான் அதே வீரியத்தோடு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள முடியும். இங்கே நீங்க குறைய விட்டுட்டீங்கன்னா உங்களை நம்பி வர தோழமை கட்சிகளும் உங்க தோல் மேல சவாரி செய்யறதுங்கிறது தோழமை கட்சியோட இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம். காதை திருகுவான், கையை முறுக்குவான், எல்லாம் பண்ணுவான். நீங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சிங்கன்னா, நீங்க கௌரவமா ஓட்டு வாங்கினால்தான் ஒரு மரியாதையோட உங்களை வந்து அணுகுவாங்க, இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆபத்தும் இருக்கிறனால தான் ஓட்டு சதவீதம் குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சால் அதுவும் விமர்சன குரலாக ஒழிக்கும். அதை எப்படி அவர் எதிர்கொள்ள போறார், என்ன பதில் சொல்லி தொண்டர்களை நிர்வாகிகளை சமாளிப்பாருங்கிற பொறுத்து தான் அதிமுகவுடைய சுமூகமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு பிளவுக்கு வழிவகுக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த கழக குரல், அந்த உரிமை குரல், அந்த விமர்சன குரல் அந்த கட்சியோட ஒற்றுமைக்கும் கூட வழி ஏற்படுத்தி தரலாம். அது எடப்பாடியுடைய மனநிலையை பொறுத்தது. பட் ஸ்டில் ஓபிஎஸ்க்கான அந்த வாய்ப்பு. ஓபிஎஸ் நீங்க தனியா சொல்றீங்க, தினகரனா இருக்கலாம், சசிகலாவா இருக்கலாம், இல்ல எடப்பாடியுடைய மனநிலை இதே மாதிரி தொடர்ந்தா சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி கூட போலாம், நான் இன்னொரு தோல்வியும் சந்திக்க தயார் கூட மனசுக்குள்ள ஒரு வீரியமா இருந்தாருன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால சொல்றேன், எடப்பாடியின் மனநிலை சார்ந்த விஷயம்னு சொன்னேன்.
கொஞ்ச நாளா பார்க்க முடியுது. ஓபிஎஸ் இது மாதிரி சேர போறாரா, மறுபடியும் சேர்த்துக்க போறாங்களா அப்படின்ற கான்ட்ரவர்சி வந்ததுல இருந்து உதயகுமார் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பெரிய பக்கமா பேப்பர் எடுத்துட்டு வந்து படிக்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு, ஓபிஎஸ்க்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஓபிஎஸ் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் இதை விட அதிக பக்கங்களை கையில் வச்சிருப்பார். எடப்பாடி என்னவெல்லாம் பண்ணார், இதே உதயகுமார் என்ன பண்ணார்னு அவரும் கூட தான் பல விஷயங்களை ஆரம்பிக்கலாம். பிளவுன்னு வந்த பிறகு இது மாதிரி விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம். சரி, ஆனால் கடுமையான வார்த்தைகள் கூட வரும். சூழல் தான் சில விஷயங்களை தீர்மானம். தான் நான் காலம்னு சொல்லிட்டு இருப்பேன். காலம் பல பேருக்கு பக்குவத்தை கொடுக்கும், சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் என்ன செய்யுதுன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் அதிமுகவுக்குள்ள அந்த அதிருப்தின்றது இருக்கா சார்? எந்த அதிருப்தி? அதிமுகக்குள்ள இப்போ தினமலர் நாளிதழ் தொடர்ந்து ஒரு பத்திரிகை எழுதுகிற செய்தியை வச்சுட்டு நம்ம அவ்வளோ சீரியஸாக எந்த பத்திரிகையும் எந்த டிவியும் ஒரு செய்தி பார்த்தீங்களா சார், வாட்ஸ்அப்பில் ஒன்று, இதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுடுங்க. யதார்த்தத்தை பேசுவோம். அதிமுக பிளவுபட போகுது அப்படிலாம் நான் சொல்ல நான் தயாராக இல்லை. வேலுமணி வரவே இல்லை பிறந்த நாளுக்கு, உடனே பிளந்துருமா? சரி, பொக்கை கொடுத்துட்டாரு, வேலுமணி மேல் காலம்பூரா அமைதியாக இருப்பார் நினைக்கிறீங்களா? விஷயம் அது இல்லை. சூழல் தான் ஒருத்தருடைய செயல்பாட்டை தீர்மானிக்கும். சூழலே அடிபடாத ஒருத்தர் திடீர்னு நினைச்சு பொண்ணையும் திருப்பி பேச மாட்டாரா? தம்பிதுரை குரல் கொடுக்க மாட்டாரா? கேபி முனுசாமி அமைதியாக இருப்பார் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு, தகுதி இருக்குல்ல எடுத்து சொல்றதுக்கு. ஆனால் நாங்கள் சொன்னோம், ரூமுக்குள்ள சொன்னோம், நீங்கள் கேட்கல. சரி, நீங்கள் எடுத்த முடிவை ஆதரிச்சோம், இன்னைக்கு தப்பா போயிடுச்சு, இனிமேல் உங்க இதை கொஞ்சம் மாத்திக்கங்க, எடுத்து சொல்ற உரிமை எல்லாருக்கும் தானே சார் இருக்கு. அதையே பிளவுன்னு பார்க்கணும், தகராறுன்னு பார்க்கணும். பிளவு வந்தால் நம்ம அப்புறம் பேசுவோம். அதை இல்ல சேரணும் அப்படின்ற ஒரு குரல் வந்துச்சுன்னா அதுக்கு முதல் தடையாக எடப்பாடி பழனிசாமி தானே இருப்பார். அதனாலதான் எடப்பாடியுடைய மனநிலை சார்ந்த விஷயம் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தையை போட்டேன். அவர் ஒப்புக்கொள்ளாமல், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அதுக்கு பேர் இணைப்பாவே இருக்காது. அவரே நடக்குன்னு பார்ப்போம். யூகங்களை ஒரு லெவலுக்கு மேல விவாதிக்க கூடாது, தப்பு அது. இப்போ கரண்ட்ல இப்போ எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதிமுக எவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இந்த தேர்தல் முடிவு? ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்கிற பொறுத்த இருக்கு. அது சொன்ன குறிப்பாக தினகரனுடைய தேர்தல் முடிவும் ஓபிஎஸ் தேர்தல் முடிவும் மறைமுகமாக அதிமுக எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் அடிச்சு சொல்லுவேன். அவங்க 2ஆம் இடம் வந்தா கூட அதிமுக ஒரு கலகம் பிறக்கும். ஒருவேளை ஓபிஎஸ் ஜெயிச்சுட்டா கூட என்ன நடந்துரும்னு கேட்கறாங்க. நான் குறைஞ்சபட்சம் சொன்னேன், 2 பேரும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படி சொல்றேன். 2 பேரும் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது குறைஞ்சபட்சம் சொல்றேன். அதிகபட்சமா என்ன நடக்கும்? அவங்களுக்கு நெகட்டிவா 2ஆம் இடம் வர்றதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு தொகுதி ஒட்டுமொத்த அதிமுகவையும் பாதிக்குமா? நான் சொன்னேன்ல, தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் சொன்னேன். பாதிச்சிரும் உடைஞ்சிரும் அப்படி சொல்லலையே. கழக குரலுக்கான முதல் புள்ளி அங்கே எழும். எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள் 3ஆம் தலைமுறை வாரிசா பாக்குறோம். ஸோ அவர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை, அவருடைய கண்ட்ரோல்ல ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னா நிஜம் தானே? கட்சி அவர் கண்ட்ரோல் தானே இருக்கு. இன்னைக்கு வேட்பாளர்கள் அவர் தானே தேர்ந்தெடுத்தார், கூட்டணிகளை அவர் தானே அமைச்சார், அமைக்க தவறியதும் அவர் தான், அமைத்ததும் அவர் தான், எல்லாமே அவர் தானே. ஒரு ஒற்றை தலைமை ஆகணும்னு நினைச்சதே அதுக்காக தானே. தாக்கம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, அவருக்கு எதிராக ஒரு குரல் எழும்புமா? அதுதான் கேள்வி. இப்படிதான் சசிகலா ஒட்டுமொத்த பொதுக்குழு எந்திரிச்சிருன்னு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலராக அறிவிக்கிறோன்னு தேர்ந்தெடுக்கிறோன்னு சொன்ன போது இல்ல, அந்த டைம் அவங்க வெளியில இல்ல சார். இல்ல அப்பயும் எந்திரிச்சுன்னு எல்லாரும் கைதட்டினாங்க. சசிகலாவை பொதுச் செயலர் பதவி நீக்கிறோன்னு ஒரு தீர்மானம் போட்ட போதும் அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் அதே மண்டபத்தை எந்திரிச்சுன்னு கைதட்டினாங்க. சூழல் தான் ரெண்டையும் அனுமதிச்சது. இப்போ வரப்போற சூழலை பொறுத்து நம்ம வாதிக்கணும். தொடர்ந்து அதிமுக குறித்த எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் பத்திரிகையாளர் சந்திப்பா இருந்தாலும் ஜெயக்குமார் தான் கொடுப்பார். இப்போ கொஞ்ச நாள் ஆர்பி உதயகுமார் ரொம்ப இதுல வந்துகிட்டு இருக்காரு. இல்லை, இதை நான் பெரிய வித்தியாசம் பார்க்கல. உதயகுமாரும் அங்கங்க பேசிட்டு தான் இருந்தார். அதுக்காக இவரை ஒதுக்கிட்டாங்க, அவரை பண்ணிட்டாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். எவ்வளவு நாள், ஒருவேளை நீங்க சொல்ற யூகம் உண்மையா இருந்தா எவ்வளவு நாளைக்கு மறைக்க போறாங்க? ஜெயக்குமார் வரவே இல்லைன்னா அவர் போன போட்டும் கேட்பாங்கல்ல. எங்கேயாவது ஃபாரின் டூர் கூட போயிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லை. 10 நாள் எங்கேயா வெளியூர் கூட போயிருக்கலாம், தேர்தல் முடிஞ்சிடுச்சு, அதனால யாராவது பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியாது. உதயகுமார் ஒன்றும் புதிதாக பத்திரிகையாளர்களை சந்திப்பவர் அல்ல. அண்ணாமலைக்கு சரியான சூடு கொடுத்தவரும் உதயகுமார் தான். ஞாபகம் இருக்கா? தேர்தல் நேரத்திலேயே நான் சொல்றேன், ஒருமையில பேசி அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியதும் உதயகுமார் தான். அதுதான் தொண்டனுடைய கருத்து, தொண்டனுடைய உணர்வு. அது அந்த அதிகாரத்தை, அந்த ஒரு வாய்ப்பை அன்னைக்கு உதயகுமார் தானே எடப்பாடிட்டு வந்து வாங்கினார். அப்போ ஜெயக்குமார் இல்லைன்னு சொல்லலாமா? ஜெயக்குமார் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் கூட பத்திரிகையாளர் செஞ்சு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அதை வச்சு அந்த முடிவுக்கு வர வேண்டாம். ஓபிஎஸ்ஸே இல்லைனாலும் சசிகலாவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சசிகலா என்ன அரசியல் பண்றாருன்னு தெரியட்டுமே, அதுக்கப்புறம் தானே நம்ம அதை பத்தி. ஒன்றனை போன்ற அரசியல் தான் அப்படி பண்ற முயற்சி எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். தேர்தல் முடிஞ்சாலும் அவர் ஏதோ என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குங்கிறார், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் செய்வேங்கிறார். என்ன செய்யறாருன்னு சொல்லட்டும், நம்ம அப்புறம் பேசுவோம். குரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான், அதனாலதான் சொன்னேன், அறிக்கைகள் மட்டும் வருது. அவர் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாரா, அந்த முயற்சிகளுக்கு என்ன எதிர்வினை வருது, இல்லை ஓரளவு சாதகமா சூழல் வருதா, அதுவே தெரியாத போது அவரை பையப்படுத்தி நம்ம என்ன வாதிக்க முடியும்? சசிகலாவினுடைய பேச்சுக்கான ஒரு அதிர்வுன்றது அதிமுகக்குள்ள இருக்கா? இப்போ அதுக்கு அவசியம் இல்லையே.
அதிர்வு ஏற்படுத்துற அளவுக்கு என்ன எந்த கருத்தையும் சொல்லலையே. இப்போ சில பேர் சொல்றாங்க இந்த தேர்தலில் பெரும்பாலும் கருத்து கணிப்புகள்லாம் அதிமுக பெரும்பாலும் பின்னடைவை தான் சந்திக்கும் அப்படின்னு. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்திருந்தா பாதியில நிச்சயமா அவங்க இலக்க நோக்கி அந்த பாதி மார்க்கை தாண்டி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கும் அரித்மேட்டிக்கை தாண்டி. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் தவறுகள் நடக்குது, தொண்டர்கள் கொஞ்சம் பல காரணங்களால உற்சாகம் இழந்து இருந்தாங்க. அப்படிங்கிற போது ஆட்சியில் இருக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் அவங்க பார்வையில், இவங்களும் பணபலத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கட்டமைப்போடு இருக்கிற ஒரு இங்கே பெரிய கட்சி, அண்ணா திமுகவை புரிந்து கொண்டு தமிழ்நாடு பிஜேபி கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தா, சூழல்களை எதிர்கால திட்டங்களை மனசில் வச்சு எடப்பாடி கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தா, நீங்கள் சொன்ன முடிவுகளில் ரொம்ப யதார்த்தமாகவே அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மெனக்கெடாமையே பாதி இடங்களை அவர்கள் வெற்றியை நோக்கி போயிருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுவும் ஒரு கருத்தாக அதிமுகவுக்குள் பேசப்படும் சொன்னேன். இது எப்படி யதார்த்தமா வந்ததுன்னு நினைக்கிறீங்களா அந்த கூட்டணி முறிவு தனிச்சதுன்னு? இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதை போய் இப்ப பேசி என்ன பண்ண போறோம்? யதார்த்தமா துணிச்சலோட வெளியில வந்தார், இல்ல கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார், அமைக்க முடியல. அதற்கான பலன் தெரிஞ்ச பிறகுதான் அதனுடைய விளைவை பத்தி நம்ம இல்ல. ஏன்னா டெல்லியில இருந்து கோபமா இருக்காங்க, அதெல்லாம் பழைய கதை சார். அதெல்லாம் பழைய கதை. வெளியில வந்து 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆன பிறகு, அதுக்கப்புறம் ஒரு தேர்தலே முடிஞ்சு போன பிறகு எந்த சூழலில் அவர் வெளியே வந்தான்னு இப்ப பேசினாலும் நமக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல அதிமுகக்குள்ள தாக்கம் அப்படின்றத தாண்டி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஒரு ஆபத்துன்றது இருக்கா? அது தேர்தல் முடிவுகள் தான் அதை சொல்லும். தேர்தல் முடிவுகள் தான் அதுக்கு முதல் புள்ளியை வைக்கும். தலைமைக்கு ஆபத்துங்கிற மாதிரிலாம் நான் போகல. அந்த கழக குரல் ஒற்றுமைக்கு வழிவகுப்புன்னு நான் சொன்னேன். அந்த ஒற்றுமை யாரால் ஏற்படும்? எடப்பாடியினுடைய மனப்பான்மையால் ஏற்படும்னு நான் சொன்னேன். அவர் என்ன நினைக்கிறான்னு தெரியாத போது நீங்கள் நானும் பேசி என்ன முடிவு பண்ண போறோம் சொல்லுங்க. தேர்தல் முடிவுகள் வரட்டும், அது எப்படி தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்து, நிர்வாகிகள் அதை எப்படி எதிர்கொள்றாங்க, எப்படி தாங்கிக்கிறாங்க, எப்படி சந்தோஷப்பட போறாங்க. இப்போ அதிமுக நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம 2 பேர் கன்னத்துல அறையிற மாதிரி 15 இடம் அதிமுக ஜெயிக்க ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். நம்ம மூஞ்சியை கொண்டு எங்க வைப்போம்? அதை சொல்றதுக்கு நான் வெக்கமே பட மாட்டேன். பெருவாரியான இடங்களில் திமுக ஜெயிக்கும் 100 தடவை நான் சொல்லிட்டேன். என் கன்னத்தில் அறையிற மாதிரி தேர்தல் முடிவு அமைஞ்சா நான் மூஞ்சியை கொண்டு எங்கே வைப்பேன்? வருத்தம் தான் தெரிவிக்கணும். ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம்தான். வரப்போகிற செய்திகளை வச்சு, பார்க்குற காட்சிகளை வச்சு, சில கடந்த கால வரலாறுகளை நினச்சி வச்சு ஒரு யூகமாக நம்ம பேசுகிறோமே தவிர அதிமுக அவ்வளோதான் ஒளிஞ்சிடுச்சு அப்படிலாம் நான் எந்த காலத்துலையும் பேச மாட்டேன். செங்கோட்டையனை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு அதை தான் சொன்னேன். யூகங்களை ஒரு லெவலுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன். நீங்கள் இப்போ அடிபடுற பேர்களையா சொல்கிறீங்க, அடிபடாத பேரில் ஒருத்த கேள்வி கேட்க மாட்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஒழுவா யாரும் இருக்க மாதிரி தெரியல. வேற இப்ப தெரியாது. இப்ப செங்கோட்டையன் மட்டும் என்ன கழக குரல் எழுப்பினார் சொல்லுங்க. செங்கோட்டையன் வாயில இருந்து நான் கழக குரலை எழுப்புறேன், நான் இந்த கேள்வி கேட்கிறேன், எடப்பாடி பதில் சொல்றேன், பிரஸ் மீட்ல சொல்லிக்கிறாரு. செங்கோட்டையன் ஒரு நாள் கூட அவ்வளவு போராளியா நான் பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப கொஞ்சம் அடக்கமான ஒரு ஆளாக, நான் ஒன்று தான் வேலை ஒன்றுன்னு போயிட்டு இருக்கிறார். சீனியர் அவ்வளவுதான். அக்ரெசிவா எந்த கருத்தையும் சொன்னதில்லை. அந்த இயற்கை, அந்த யதார்த்தம் இருக்கிற போது, உண்மை இருக்கிற போது, ஒரு பத்திரிகையில் இப்படி வந்துச்சு, ஒரு டிவியில் இப்படி சொன்னாங்கன்றதுலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அதிமுக பெரிய தோக்குதுன்னே வச்சுங்களேன், அதுக்கு காரணம் இந்த பிளவு அப்படின்றத மட்டும் எடுத்துக்கலாமா? இது அந்த ரிசல்ட் வந்த பிறகு பேசுவோம். மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல போய் பேசுறாரு, நான் வந்து கடவுளுடைய அந்த இதுபடி திட்டத்தின்படி நான் வந்திருக்கேன். இல்ல, ஒரு திட்டத்தோடு பரமாத்மா என்னை அனுப்பியிருக்கு. பரமாத்மா பயாலஜிக்கலான நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, விமர்சனம் வரலாம், எதிர்க்கலான்றாரு. அபத்தமான பேச்சு அது. அப்படின்னா ஒரு அரசியலுக்கு வந்த நாள் முதல்ல அதை சொல்லியிருந்தாருன்னா, நிஜமாவே பரமாத்மா குஜராத்தை காப்பாற்றுறதுக்கு அனுப்பியிருக்கிறார், குஜராத்தை ஓரளவு காப்பாத்திட்டாரு, அடுத்து நாட்டை காப்பாற்ற தேசிய அரசியலுக்கு வராரு கூட எடுத்துக்கலாம். 2 முறை பிரதமர் பதவியை அனுபவிச்சுட்டு நல்ல விதவிதமா கோட் சூட்லாம் போட்டு தப்பே இல்லை, நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற பிரதமர் ரொம்ப நல்லா இருக்கணும், விசுவலாகவும் இருக்கணும், மன உறுதியோடு இருக்கணும், நம்புறவனா எதிர்பார்க்கிறவனா, அதுல தப்பு சொல்லல. ராகுல் வேணா அதை கிண்டல் பண்ணலாம், விமர்சிக்கலாம். பரமாத்மா சொன்ன பிறகு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படிலாம் இருந்து 10 வருஷம் அனுபவிச்சு முடிச்சுட்டு 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு 6, 7ன்னு இன்னும் 2, 3 தான் மீதி இருக்கிற நேரத்துல பரமாத்மா என்னை அனுப்பிச்சது எங்க அம்மா இறந்த பிறகுதான் எனக்கு தோணுதுன்னு சொன்னா, இந்த 16 ஒரு பரமாத்மா என்கிற சகல சக்தியும் படைத்தவர். ஏன்னா நானும் இந்து தான், எனக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு, அவதாரங்கள் நம்பிக்கை கூட வச்சுக்குவோம். அந்த அதிசயத்துக்கான நானும் தான் காத்துட்டு இருக்கிறேன். 16 மாசமா ஒரு அவதாரம் அனுப்பிய ஒரு நபர், அல்லது அந்த பரமாத்மா அனுப்பிய ஒரு அவதாரம் எதுவுமே செய்யாம இருக்குமா? அக்கிரமங்களை பார்த்துட்டு கண்மூடி இருக்குமா? நல்லது ஒண்ணுமே செய்யாத, அதுக்கு பேர் அவதாரமா? அவருக்கு பேர் பரமாத்மாவா? அபத்தமான கருத்து. தள்ளி வச்சுட்டு நம்ம சீரியஸா வேற ஏதாவது பேசலாம். கொஞ்ச நாளா அந்த தென்னிந்தியாவை ரொம்ப தாக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டையும். இங்க வர்ற போது தமிழர்கள் ஆஹா நான் தமிழனா பிறக்கலையே அப்படின்னு சொந்த எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அடுத்த பிரிவுல நான் தமிழனா பிறக்கணும் அப்படின்லாம் பேசுறார். ஐநா சபைக்கு போனா திருக்குறளை பேசுறேங்கிறார். வெளிநாடுகள்ல வேற வேறு இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை மேற்கோள் காட்டுறாருன்னு ரொம்ப பெருமையா பேசுகிறார். பட்ஜெட்ல குரல் இல்லாத பட்ஜெட்டே இல்லை
அது தமிழரா நிர்மலா சீதாராமன் இருக்காங்கிறத தாண்டி பிரதமருடைய அனுமதி இல்லாமல் பட்ஜெட் உரையில் அது இடம்பெற முடியாது. இதெல்லாம் செஞ்சுட்டு சாவியை திருட்டிட்டு கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அப்போ தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? சமீப காலத்தில் குறிப்பாக தேர்தல் தொடங்குற போது பிஜேபியிடம் இருந்து அந்த மன உறுதி இருக்குல்ல, உடல் மொழியும் மன வலிமையும், அது அடுத்தடுத்த பேஸ் நடக்க 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 அது காணாமல் போயிட்டுருக்கு. ஒருவேளை அவர்களுக்கு தரவுகள் உள்ளூரில் வர செய்திகள் கொஞ்சம் நல்ல விதமாக இல்லையோன்னு தான் தோணுது. அதுதான் பரமாத்மாவில் வந்து நிற்குது. பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இன்னொரு பக்கம் சொல்றாரு, தென்னிந்தியர்கள்லாம் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, உங்களை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு போய் பேசுறாரு உத்தரப்பிரதேசத்தில். யாரு? மோடி அவர்கள். இல்லை, இப்படி பிரித்தாலும் சொல்லிதான் ஒரு பிரதமர் செய்யக்கூடாத பல வேலைகளை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அதனாலதான் பதட்டத்தின் வெளிப்பாடுன்னு சொன்னேன். யோகி ஆதித்யநாத் ஒரு புல்டோசர் வச்சிருக்கிறார். அவர் அந்த ரவுடிகள் அதை செய்யறவங்கள வீடுகளை இடிக்கிறார். ஆனா காங்கிரஸ் ஒரு புல்டோசர் இருக்கு, அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. ஒரு பிரதமர் கேவலமான பேச்சு, கீழ்த்தரமான பேச்சு. காங்கிரஸ் ஒன்றும் அப்படியே புனிதமான கட்சியெல்லாம் இல்லை. ஆனால் இவ்வளவு யோகியமற்ற காரியத்தை செய்கிற கட்சி காங்கிரஸ் அல்ல. ராமர் கோயில் அவங்க கட்டாம வேணா இருக்கலாம், கட்டின கோயிலை இடிக்கிற அளவுக்கு ஒருபோதும் அந்த கட்சி துணியாது. நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல, யதார்த்தம் அதுதான். அவ்வளவு துணிச்சல் இருக்கிற கட்சி அந்த கட்சி இல்லை, தலைவர்களும் இல்லை. கடந்த கால வரலாறு அப்படி அதை சொல்லலை. நீங்க தான் இடிச்சு பழக்கப்பட்ட ஆட்கள். அவங்க எந்த கோயில் இடிச்சாங்க சொல்லுங்க, எந்த மசூதி அவங்க இடிச்சாங்க, இல்லை எதை வீம்புக்குன்னு போய் கட்டி கொடுத்தாங்க? ஒரு மசூதியும் அவங்க அப்படி அக்ரெசிவா போய் கட்டி கொடுக்கல. ஒரு கோயிலையும் நாங்கள் கட்டி தான் தீர்வோன்னு காங்கிரஸ் அப்படி போகணும் இல்லை. அது பாட்டுக்கு கம்மன்னு இருக்கும், அவ்வளோதான். சில நேரங்களில் அப்படி யோகியமற்ற செயல்களை செய்வாங்க, சில பல ஊழல்கள் நடக்கும், அதை வேடிக்கையும் பார்ப்பாங்க. நேர்மையான மன்மோகன் சிங் இந்த வேடிக்கையும் பார்த்தார். இதெல்லாம் செய்கிற கட்சி தான், நான் மறுக்கலை. ஆனால் கட்டின கோயிலை இடிப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் என்ன சொல்ற, மக்களை முட்டாளாக்குகிற வேலை. அதை உத்தரப்பிரதேச மக்களை நம்பலைங்கிறது மாதிரி தான் ராகுலும் அகிலேஷும் சேர்ந்து போகிற கூட்டங்களில், அவர்கள் பேசுகிற கூட்டங்களில் கூட்டம் அலையா போகுது. பணம் கொடுத்தா கூட நீங்கள் அந்த கூட்டத்தை அப்படி கூட்ட முடியாது, அவருடைய எழுச்சி மிக்க கூட்டத்தை கூட்ட முடியாது. அந்த அந்த காட்சியில பார்த்த பதட்டம் தான் திரும்பவும் சொல்ற பரமாத்மால வந்து நிக்குது. மதம் சார்ந்து பேசுறாருங்க, பேசக்கூடாது. நீங்க தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கிற போது மதம்ங்கிற வார்த்தையே எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. முஸ்லீம்கள் உங்களுடைய தாலியை பறிப்பாங்கிறது, முஸ்லீம்களுக்கு கொண்டு போய் சொத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்றது, மற்றவங்க இடஒதுக்கீடெல்லாம் முஸ்லீம் கொடுக்க போறாங்க, ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 15% முஸ்லீம் 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 முஸ்லீம்னு இத்தனை தடவை சொல்றாரு. யோகியமான பல் இருக்கிற தன்னாட்சி பெற்ற ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிற ஒரு ஆணையம் வேடிக்கை பார்க்குது. மோடி பேரை போட்டு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்புறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை, துணிச்சல் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அடிமைகளை தான் அவர் போய் நியமிச்சிருக்கிறார். அவசரமா நாளைக்கு விசாரணைக்கு வருதுன்னா இன்னைக்கே போய் பதவியேற்க வைக்கிறார் 2 புதிய ஆணையர்களை. சட்டத்தை திருத்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அதுவே கொஸ்டினபிளா கோர்ட்ல இருக்கிற போது அது விசாரணைக்கு வரும்போதுலாம் நைட்டு போய் பதவியேற்க வைக்கிறீங்களா? அது என்ன யோகியம்? அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சார் மோடி. அந்த வேலையை எஜமான விசுவாசத்தை இவங்களும் காட்டிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் இன்னைக்கு விளக்கம் சொல்லிருக்காங்க. இருவரின் கருத்துக்களும் விளக்கங்களும் நிராகரிக்கப்படுது, இனிமேல் ஒழுங்காருங்க. எங்க 7 பேஸ் முடிஞ்ச பிறகு ஒழுங்கா இருக்கு சொல்றிய? முதல் நாளே ஒரு எச்சரிக்கை வர வேண்டாமா? மேற்கு வங்கத்தில் பிஜேபியுடைய வேட்பாளர் சொல்லவே வெக்கமா இருக்கு. ஹைகோர்ட் நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்ற அடுத்து ஒரு தேர்தல் நிற்கிறார். அவ்வளவு ஆபாசமா மம்தா பானர்ஜி பேசுறார். 24 மணி நேரம் ஒரு பிரச்சாரம் பண்ண தடை விதிக்கிறீங்கல்ல. மோடிக்கு அப்படி கூட செய்ய வேண்டாம். எஜமானர் நீங்க பயப்படுவீங்க. ஒரு நோட்டீஸ், இனிமேல் இப்படி பேசுனா நாங்க கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு வார்த்தை கூட வர மாட்டேது. அப்புறம் என்ன அது தேர்தல் ஆணையம்? மோடியினுடைய இந்த பேச்சுக்கு இன்னமும் ஒரு வாக்குகள் இருக்கு, அந்த மதம் சார்ந்த பேச்சுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன், உத்தரப்பிரதேசம் தான் அவருடைய கோர் லேண்ட். அது அங்கே அதுக்கு மரியாதை இருக்க மாதிரி தெரியல. ராமர் கோயிலையும் அவங்க கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் யூஸ் பண்றாரு. அவங்க அந்த கோயிலை திறக்கிறதுக்கு அவங்க காட்டின அந்த என்ன சொல்றது, ஒரு எழுச்சி அப்படியாவது ஏற்படுத்திடணும். இதை தவிர இந்தியாவில் வேற ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரிலாம் காட்டினாங்கல்ல. அந்த பெப்பை அப்படியே கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு ராமர் ராமர் ராமர்ன்னு இருப்பாங்க. அப்படி ஒன்றும் பேசாத தெரியல. அவரே கொஞ்சம் அங்கங்க இங்கே தான் பேசுறாரு. அவ்வளோ எடுபட்டதா எனக்கு தெரியல. அது பலன் கொடுக்கலைங்கிறனால தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதை பாகிஸ்தான் விரும்புகிறது. நாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகே மீட் போம் அப்படிங்கிறாங்க. இத்தனை 10 வருஷமா என்ன பண்ணிய? மீட்டு கொண்டாந்துருக்கணும்னு சொல்லல. மீட்களுக்கு ஏதாவது ஒரு சார்ட்டாவது போட்டிங்களா? கேம் சார்ட், ஒர்க் சார்ட் போட்டிங்களா? இல்லையே. அப்படி எதுவுமே பண்ணாம கச்சத்தீவு எப்பயோ கொடுத்தது கொண்டு போய் எடுத்து அது திருடப்பட்ட ஆவணமா, திருத்தப்பட்ட ஆவணமா, இல்லை வேறு வகையில் கொடுக்கப்பட்ட ஆவணம் கொண்டாந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அதை இவர் ட்வீட் பண்ணி ரீட்வீட் பண்ணி, அதுக்கு எடப்பாடி கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி பதில் வரல. கோர்ட்டில் போய் சொல்லுங்க, கச்சத்தீவை மீட் பண்ணி சொல்லுங்க. அதான நியாயம். எல்லாமே அரசியலுக்காக என்ன செஞ்சாவது ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்கன்ற அளவுக்கு தான் பிஜேபியினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அமித்ஷா நேத்து முதற்கொண்டு பேசுறாரு, இந்தியா கூட்டணி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா பிரதமர் பதவியை கூறு போட்டுருவாங்க. 50 இடம் கூட ஜெயிக்காதுன்னு சொல்ற அந்த இந்தியா கூட்டணி பத்தி நீங்க எதுக்கு சார் கவலைப்படுறீங்க? 150 இடங்களுக்கு குறைவாக காங்கிரஸ் பெற்றால் அந்த அணி ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். 100 கூட வச்சு சேஃபா. நீங்க தான் 50 வராதுட்டீங்களே காங்கிரஸ். அப்புறம் ஏன் அதை பத்தி கவலை? 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு பிரதமர்னு அறிவிப்பாங்க. ஏன் கவலைப்படுறீங்க?
இந்த முரண்பட்ட பேச்சு தான் அவங்களுடைய பதட்டத்தை காட்டுதுன்னு சொல்றேன். அப்போ ரிசல்ட் சரியா வராதுன்னு அவங்களுக்கே தகவல் வருதோ அப்படிங்கிற ஒரு ஒரு யூகம் தான், நிரூபிக்கப்பட்ட யூகம், வலுவான யூகம். அது சும்மா ஏதோ போற போக்குல சொல்ல. நம்ம உங்களை போன்ற நிறைய பத்திரிகையாளர்கள் 300ன்னு சொல்லிட்டு இருந்தவங்களே சமீப காலத்துல எல்லாம் 220 தான் பாஜகவுக்கு. இல்ல, அப்படி வந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சர்வாதிகாரம் குறையும், இந்த தான் தோன்றித்தனம் குறையும், எதேச்சதிகாரம் குறையும். ஒரு 3 கட்சி 4 கட்சி யாரோ ஆதரிச்சுட்டு போட்டு, மம்தாவே கூட போகட்டும், இந்த அணியில இருந்தும் இல்லாமல் இருக்கிற மம்தா, இருக்கிற அகிலேஷ், யார் வேணாலும் போய் ஆதரிக்கட்டும். ஒரு 4 கட்சிகள் 3 கட்சிகள் துணையோடு தான் இந்த ஆட்சி நடக்குன்ற நிலைமை இருந்தாதான் இந்த சர்வாதிகார மனப்பான்மை ஒழியும், நாடு காப்பாற்றப்படும். அதனால 220 200 மேல எடுத்து நீங்களே கூட வாங்க, நமக்கு அதை பத்தி ஆட்சேபனே இல்லை. இந்த சர்வாதிகாரம் ஒழியணும். அது ஜனநாயக நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து, இன்னும் தீவிரமடையும். பிஜேபி மட்டும் தனி பெரும் கட்சியா ஒரு அசுர பலத்தோட வந்தாங்கன்னா 300 தாண்டினா கூட, கடந்த தேர்தலில் அந்த 300 வாங்கினா கூட அவங்களுடைய ஆட்டம் தாங்காது. நான் ஏதோ அரசியல் விமர்சனமா அதை வைக்கல, பார்த்த காட்சியில் வச்சு சொல்றேன். வேளாண் சட்டங்கள்ல ஒரு வார்த்தையை கூட திரும்ப பெற மாட்டோம்னு 1.5 வருஷம் கதற விட்டாங்க அந்த விவசாயிகளை. கடைசியில் தேர்தல், உத்தரப்பிரதேச தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னோடனே அந்த சட்டங்கள் வாபஸ்ன்னு சொல்றீங்க. இந்த யோக்கியமற்ற செயல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும், அதுக்காக சொல்றேன். ஒருவேளை கூட்டணி சர்க்கார் அமைஞ்சா கூட மோடி பதவிக்கு ஆபத்து வரும். RSS மோடி இல்ல, பதவிக்கு என்ன ஆபத்து? அவரை தள்ளிட்டு இன்னொரு கொண்டு வரதெல்லாம் RSS தான் முடிவு பண்ணோம். எண்ணிக்கை குறைந்தால் எனக்கு தெரிந்து மோடியை அதை விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன், பதவியில் தொடர்வதை. ஏன்னா ஒரு முழு அசுரபலத்தோட அதிகாரத்தோட 10 வருஷம் இருந்து பழக்கப்பட்ட ஒருத்தர் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு கேட்போம், மம்தாட்ட கேட்கணும், எக்ஸ் கிட்ட கேட்கணும், ஒய் கிட்ட கேட்கணும் அப்படின்றத அவர் விரும்புவாரான்னு அந்த ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில் வர்ற விமர்சனம் தான் அது. அல்லது ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வர போறாங்க, இல்லை நம்பர் குறைஞ்சதுன்னா கட்கரி மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபேஸை கொண்டு வந்தா மற்றவங்க ஆதரிக்க, மருத்துவர்கள் கூட ஆதரிக்க முன் வருவாங்க அப்படின்ற அந்த கணக்கும் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே எப்போ ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும். பட் ஸ்டில் பிடிக்கின்றது மோடி கிட்ட இல்ல, மோடியை தாண்டி தான் RSS தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. இது அவங்களே வெக்கப்படுறதுக்குலாம் இல்லை, அந்த நிஜத்தை அவங்களே ஒத்துக்குவாங்களே. ஏதோ ஒரு கருத்து நேற்று நட்டா பாத்தீங்களா, நட்டா RSSக்கு எதிராக சொல்றாரு, எத்தனை நாளைக்கு சொல்றான்னு பார்ப்போம். அது தெரியாம சொல்லிட்டு இன்னொரு மன்னிப்பு கேட்டிருப்பாரு. பட் நீங்க எப்படி பாக்குறீங்க 220 அப்படின்ற அளவுக்கு என்ன ஃபார்முலா வச்சிருக்கிறோம்? அவர்களுடைய பதட்டத்தை நான் ரீட் பண்ணா 300 கூட வராதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஒண்ணு, ராஜஸ்தான், குஜராத் அப்படியே ஆரம்பிச்சு ஹரியானா, டெல்லி வழியா அப்படி வந்துட்டே வந்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா வரைக்கும் கடந்த தேர்தலில் பிஜேபி பெற்ற அந்த இடங்களை இந்த முறை பெறுவது எளிதல்ல, மிக நிச்சயமாக குறையுன்றது யதார்த்தமா தெரியுது. கர்நாடகாவில் 26 இடம் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், 28ல் பிஜேபி. இன்னைக்கு ஆட்சி யார் ஆட்சி நடக்குது? காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. தெலுங்கானால புதுசாக ஆட்சிக்கே வந்திருக்கு காங்கிரஸ். இப்போ இங்கே காங்கிரஸ் பெற ஒரு 5 இடம் ஆகட்டும், அந்த 5 இடம் யாரோட இடம்? பிஜேபி வெற்றி பெற்ற இடத்தை இவங்க. அப்போ அந்த 303 கழிச்சுக்கிட்டே வாங்க. டெல்லியில் 7க்கு 7 ஜெயிச்சாங்க. இப்போ நடக்குமா அது? ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கிற போது 7க்கு 7 பிஜேபி ஜெயிக்குமா? இல்லை இல்லை, அந்த கணக்குகளை போட்டு தான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர ஏதோ பிஜேபி வரக்கூடாது, இல்லை நாங்கள் 220 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 220 அப்படின்லாம் போகிற போக்கில் யாரும் சொல்லலை. இதை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் சூழலை வச்சு 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 குறைச்சிக்கிட்டே வந்தா 303க்கு எப்படி சார் வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு தெளிவான பதில் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கிட்ட இல்லை. திரும்ப எங்க வந்து நிக்குது? பரமாத்மால வந்து நிக்குது. பிரசாந்த் கிஷோர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், 300க்கு மேல போன தடவை எடுத்த இடங்களை விட கூடுதலாக பிஜேபி. இல்லை, அவர் தன்னுடைய பணியை கரெக்டாக செய்கிறாருன்னு நினைக்கிறேன். பணத்தை பெற்றுக்கொண்டு வியூகங்களை வகுத்து கொடுக்குற ஒரு நபர், அதை அதிகாரப்பூர்வமாக செய்கிற கேவலமான வேலையில் அவருடைய தொழிலே அதுதான், ப்ரொஃபஷன். அதுக்கு டேக்ஸும் கட்டுறார். பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் செய்கிறாருன்னா தோணுது. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் எடுத்து வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி மாறணும்னு யாரும் நினைக்கல, மோடிக்கு எதிர்ப்பு அலை எங்கேயுமே இல்லை, ராகுல் ஆதரவு அலை இல்லை, ராகுல் ஆட்சிக்கு வரணும் யாருமே நினைக்கல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு எந்த அலையும் இல்லை. இப்படியே அவர் சொன்ன ஒரு இது புல்லட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இல்லை, குறைஞ்சபட்ச ஒரு இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லுவார் இல்லை, சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். இவர் யார்கிட்ட போய் கேட்டார்? உத்தரப்பிரதேசில் இருக்கிற கூட்டத்தை. அவர் பீகார்காரர். பீகாரில் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு தேஜஸ்விக்கு ஒரு கூட்டம் கொடுச்சுன்னு 2 மாதம் முன்னாடி, தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாநாட்டில் அவ்வளோ பெரிய கூட்டம், பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு. பிரசாந்த் கிஷோர் பார்த்தாரா பார்க்கலையா? அப்போ அந்த கூட்டமெல்லாம், அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க? மோடி தொடரட்டும்னு நினைக்கிற ஒருத்தர் எப்படி தேஜஸ்வி கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க? இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு நகரத்தில் நடந்த 2 நாள் முன்னாடி நடந்த கூட்டத்தை அகிலேஷ் ராகுலும் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்தில் எவ்வளோ பெரிய கூட்டம் அது. அவங்க யார்? பாகிஸ்தான்காரங்களா இல்லை வேறு யூரோப்பியன் கண்ட்ரியா? அவங்க என்ன உணர்வோடு அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க? அகிலேஷ் வரணும், ராகுல் வரணும்,
அப்படின்னு ஒரு எண்ணம், அல்லது மோடி வரக்கூடாது, மோடிக்கு எதிரான அவன் தானே அந்த கூட்டத்துக்கு வந்து நிற்பான். காசு கொடுத்து கூட்டி அந்த கூட பாதி பேர் அதில் நான் மீதி பேர் எதுக்கு வந்தான்? அவங்கள பிரசாந்த் கிஷோர் அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேன்னு நினைச்சாருன்னா சொன்னாருன்னா அந்த பிரசாந்த் கிஷோரை ஒரு துளி கூட மதிக்கணும்னு நமக்கும் அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு களம்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார், பேசி பேசி சலிச்சாச்சு. மிக பெருவாரியான இடங்கள்ல திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். ஏதோ 1-2 இவங்க ஜெயிப்பாங்க, இல்ல தினகரன் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, வேலூர் கள்ளக்குறிச்சி ஏன்னா சரி ஏதோ சந்தேகம்னு சொல்றாங்க. இப்படிதான் பேசிட்டு இருக்குமே தவிர இதை புறந்தள்ளவும் முடியாது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சில இடங்கள் சந்தேகத்துக்குரியதா இருக்குது திமுக தரப்புல இருந்து பார்க்குற போது. மற்றபடி அவர்கள் பெரும் வெற்றி பெறுவதற்கு பெரிய தடை இருக்கிறதா நான் பார்க்குறேன். பிஜேபிக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. உயரலாம், பட் எப்படி அவங்க சதவீதத்தை கணக்கிட போறாங்கன்னு தெரியல. சும்மா கூட்டணிகள் வாங்கினதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பிஜேபி எவ்வளோ சொல்ல முடியாது. அந்த அணி பெற்ற வாக்குகள் தான் அது. தனித்த பிஜேபியினுடைய வாக்குகளை கணக்கிடுவது தவறு, கணக்கிட முடியாது. சீமானுக்கு மட்டும்தான் இப்போ தகுதி இருக்கு. 40 தொகுதியில் 39 தனியாக நிற்கிறார். கிட்டத்தட்ட 33 தொகுதியில் அதிமுக நிற்குது. அவங்களும் அந்த வாக்கு சதவீதத்தை ஓரளவு கணக்கிடலாம். வேற யாரும் எங்களுக்கு இவ்வளோ சதவீதம்னு சொல்ற தகுதியும் அந்த ஒரு அதில் நம்பகத்தன்மையும் சுத்தமாக இல்லை, யாருக்குமே இல்லை. கொஞ்ச நாளாக நீங்கள் யூடியூப்ல பேசுறது தான் அங்கே வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜூன் 4க்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும். இல்லை, இதை நான் பேசினாலும் அப்படின்லாம் இல்லை. நமக்கும் சில தகவல் வரும் இல்லையா? துணை முதலமைச்சராக உதயநிதி அறிவிக்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது முதல் வாரமே நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போது வேணும் சில அமைச்சருடைய இலாக்காக்கள் சிறிய அளவில் மாற்றப்படும். ஏன்னா துணை முதலமைச்சர்னு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மரபு அல்லது ஒரு அவங்க அப்பா வழியில் நடந்ததை பார்த்தா கலைஞர் ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கின போது தொழில்துறையை கூடுதலாக கொடுத்தாரு. அதே துறையை கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. இல்லை, போன முறை ரொம்ப கடுமையாக கோவப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதெல்லாம் வதந்தி, பொறுக்க முடியாமல் இப்படிலாம் கிளப்பி விடுறாங்க, அவப்பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு. அந்த சூழலில் அப்படி சொன்னார். இப்போ அவர் அந்த முடிவு எடுத்தாலும் யாரும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை. விமர்சனங்கள் எழும். அது ஒரு நாள் கூத்து, ஒரு வார கூத்து, மேடைகளில் பேசுவாங்க. அவர் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ, எம்எல்ஏக்கு நின்னாரோ, எப்போ இளைஞரணி செயலராக அவர் ஆக்குனாங்களோ அப்போ இருந்தே வாரிசுங்கிற விமர்சனம் வந்துட்டுச்சு. அது வந்த பிறகு அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் பெரிய புரட்சி வெடிச்சிருச்சு திமுகக்குள்ள, தமிழ்நாடே கொந்தளிச்சிருச்சு. எப்படி ஒரு வாரிசு நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிதான் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, செயற்குழு பொதுக்குழு நடந்ததான் எனக்கும் காதுக்கு வரலை. அது அந்த கட்சியுடைய உள்வகாரம். அவரும் தன்னடக்கத்தோட தனக்கு இருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாருன்னா ஒரு வாரிசு அரசியலுக்கு வந்து ஒரு பதவியை பெறதில் எனக்கு அதில் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.